கடை கிருத்திகை என்று சொல்வோம். ஜனவரி 9ஆம் தேதி 3 மணிக்கு மேல் தொடங்கும். அந்த சமயத்தில் தான் வைகுண்ட ஏகாதசியும் இருக்கு. முருகப்பெருமானை எந்த வேண்டுதலுக்காக வேண்டுமானால் நம் வழிபாடு செய்யலாம். முழு நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க. இந்த வழிபாட்டை தொடர்ச்சியா 6 நாட்கள் செய்ய வேண்டும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். தினமும் மாலை 6 மணிக்கு இந்த வழிபாட்டை செய்யணும். இதற்கு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு மணப்பலகை போட்டு அந்த மணப்பலகை மேலே முருகர் படத்தை வைத்துவிட்டு அந்த மணப்பலகையில் பச்சரிசி மாவினால் நட்சத்திர கோலம் போட்டு ஒரே ஒரு அகல் விளக்க நெய் தீபம் வச்சு வைக்க வேண்டும். அப்புறம் ஒரு பித்தளை தட்டு எடுத்து அந்த பித்தளை தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, ₹1 நாணயம், ஒரே ஒரு சிறிய விரலி மஞ்சள், ஒரு ஏலக்காய் இவற்றையும் நம்ம முருகப்பெருமான் பக்கத்துல வச்சுட்டு அதற்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பொருளை வச்சிருங்க. இதெல்லாம் வச்சு முடிச்ச பிறகு சஸ்திரபந்தம் பாடலை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். கற்பூர தீப ஆராதனை காட்டிட்டு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செஞ்சு கொள்ளுங்க. இந்த தீபம் இரவு 9 மணி வரை எரியணும். 6 மணிக்கு ஏற்றின தீபம் இரவு 9 மணி வரை எரிய வேண்டும். தீபம் தானாக குளிரக்கூடாது. அதே மாதிரி ஜனவரி 9ஆம் தேதி உங்களுடைய வழிபாட்டை தொடங்குறீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி வரை தொடர்ச்சியா 6 நாட்கள் வழிபாடு செய்ய வேண்டும். 6 நாட்கள் நிறைவடைந்த பிறகு அந்த தாம்பலத்தில் வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த துவரம் பருப்போட கொஞ்சமா அரிசியும் வேக வச்சுட்டு அது பறவைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க தாம்பலத்தில் வச்சிருந்தீங்களே நாணயம், விரலி மஞ்சள், ஏலக்காய் இந்த மூன்றையும் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி பணம் வைக்கும் இடத்துல வச்சிடலாம். மஞ்சத்தூள்ல மூட்டையாக கட்டி அது உங்க பணம் வைக்கிற இடத்துல நீங்க வச்சிடலாம். சஸ்திரபந்தம் பாடல்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டிஸ்பிளேலும் கொடுக்குறேன். சஸ்திரபந்தம் பாடல் வரிகள்: வாழவே தந்தாப்போ வாசம் பூ கத்தன் பாமாலை பூனை மதிர மால் வளர்தே சாலவா மா பாசம் போக மதிதேசார் மா பூதம்பா வாவ தந்தா வேலவா. இந்த பாடலை கண்டிப்பா 27 முறை பாராயணம் செய்யுங்க. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த முருகன் வழிபாட்டை நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க. உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா முருகன் நிறைவேற்றி வைப்பார். நன்றி.